அமைச்சர் கே நேரு மீதான 1020 கோடி ரூபாய் ஊழல் முறைகேட்டில் IAS, IPS அதிகாரிகளுக்கும் தொடர்பு. வெளியான அமலாக்கத்துறை ஆவணங்களால் அதிர்ச்சி. CBI, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்ற BJPயின் சித்து விளையாட்டுகளை கண்டு திமுக அஞ்சாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். திமுகவின் ஹவாலா பணத்தை பறிமுதல் செய்து மக்களுக்கு கொண்டு வருவோம் என எடப்பாடி பழனிசாமி உறுதி. அமைச்சர் நேரு மீது ஊழல் வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டதால் முதலமைச்சர் பயத்தில் உளறுவதாகவும் பேச்சு. பதவிக்காக எதையும் செய்ய OPS துணிந்து விட்டதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. அதிமுகவில் இருந்து அவரை நீக்கியது சரியே என்றும் கருத்து. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவித்த சீமான் திரை கவர்ச்சியா, இணை எழுச்சியா என விஜய்க்கு சவால் விட்டு பேச்சு. அனைத்து நாடுகளின் பொருட்கள் மீதான வரி விதிப்பை 10 இருந்து 15% அதிகரித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். நாளை மறுநாள் முதல் அமல்.